நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில பேருக்கு நன்றி சொல்லி ஆகணும். நம்ம சேனல் மூலமாக அறிமுகம் செய்த என்னுடைய ஜோதிட பிடிஎஃப் ஃபைல், அதாவது அடிப்படை ஜோதிடம் பிடிஎஃப் ஃபைல், பலன் எடுக்கும் முறை பிடிஎஃப் ஃபைல் மற்றும் ஜோதிடருடைய மார்க்கெட்டிங் டூல்ஸ் அண்ட் ஜோதிடருடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் பிடிஎஃப் ஃபைல் வாங்கின அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. ஜோதிட வகுப்புக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜோதிட பாடமே ஜோதிடர்களை தேடி வந்திருக்கிறது உங்கள் இமெயில் ஐடியில். ஜாதகத்தை கேஷுவலாக பாருங்கள், ஹாப்பியாக பலன் எடுக்கலாம். அதுவும் ஜஸ்ட் 3 செகண்டில் துல்லியமாக பலன் சொல்லலாம். பலன் எடுக்க பழகுங்க, பலன் சொல்லி பழகுங்க, பலன் சொல்லி கொடுக்கவும் பழகுங்க. ஜோதிடருடைய வெற்றி பயணம் தொடரட்டும். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு கரிநாள். கரிநாள் என்றால் என்ன? கரிநாள் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சூரியனுடைய கதிர்வீச்சு தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் தான் கரிநாள். சூரியனுக்கு தியாஜிய நாள் தான் கரிநாள். சூரியனை வைத்து தான் லக்னத்தை கண்டுபிடிப்பாங்க. சூரியனை வைத்து தான் தமிழ் மாதங்களை கண்டுபிடிப்பாங்க. சூரியனை வைத்து தான் அமாவாசை கண்டுபிடிப்பாங்க. சூரியனை வைத்து தான் பௌர்ணமியை கண்டுபிடிப்பாங்க. சூரியனை வைத்து தான் திதியை கண்டுபிடிப்பாங்க. சூரியனை வைத்து தான் சூரிய கிரகணமே கண்டுபிடிப்பாங்க. சூரியனை வைத்து தான் நேத்திரம் ஜீவன் கண்டுபிடிப்பாங்க. சூரியனை வைத்து தான் அக்னி நட்சத்திரம் கண்டுபிடிப்பாங்க. இதே மாதிரி தான் சூரியனை வைத்து தான் கரிநாள் கண்டுபிடிப்பாங்க. நமக்கு கரிநாள் கண்டுபிடிப்பதற்கு கால்குலேஷன் தேவையில்லை. காரணம், கரிநாள் பஞ்சாங்கத்திலே இருக்கிறது. கரிநாள் அன்று எந்த சுப காரியமும் செய்யக்கூடாது. கரிநாள் அன்று வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, போர் போடுவது, இன்டீரியர் ஒர்க் துவங்குவது, இது போன்ற காரியங்கள் முற்றிலும் தவிர்க்கணும். கரிநாள் அன்று நேர்த்தி கடன் இறைவனுக்கு செய்யக்கூடாது. கரிநாள் அன்று மருத்துவ ஆலோசனை அல்லது முதல் முறை மாற்று மருந்து எடுத்துக்கொள்வதும் முயற்சியிலும் தவிர்க்கணும். அறுவை சிகிச்சை கண்டிப்பாக தவிர்க்கணும். நல்ல வேலை கிடைத்தாலும் கூட அன்றைய தினத்தில் டியூட்டியில் ஜாயின் பண்ணக்கூடாது. கரிநாள் அன்று தாம்பத்திய உறவு வைத்துக்கொள்ளக்கூடாது. கரிநாள் அன்று ஜாதகம் பார்க்கக்கூடாது. ஜாதகம் எழுதவும் கூடாது. ஜோதிடர் சம்பந்தமான எந்த விஷயம் ஜோதிடர்கிட்ட கேட்கக்கூடாது. கரிநாள் அன்று கடன் வாங்கக்கூடாது. ஆனால் வாங்கின கடன் செலுத்தலாம். கரிநாள் அன்று குளிகை நேரத்தை பயன்படுத்தி வாங்கின கடன் தொகையில் ஒரு பகுதியை கண்டிப்பாக செலுத்தவும். கரிநாள் கடன் பிரச்சனை விரைவில் தீர்க்கும் நாளாக மாறிவிடும். ஞாயிற்றுக்கிழமை கரிநாளில் பிறந்த ஜாதகர் மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவார். பிரச்சனையும் கவலையும் நிழல் போல பின்தொடரும். குடும்பத்திலேயே நல்ல பெயர் எடுக்க முடியாது, சமுதாயத்திலும் நல்ல பெயர் எடுக்க முடியாது. அடுத்து தனிய நாள். இப்போ தனிய நாள் விஷயத்துக்கு வருவோம். தனிய நாள் இதுவும் நல்ல நாள் கிடையாது. இதுவும் பஞ்சாங்கத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. தனிய நாள் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த ஜாதகர் தோஷம் உள்ள ஜாதகமாக தான் பிறக்கும். தனிய நாளில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய பெற்றோர்கள் பேச்சு கேட்க மாட்டார், அல்லது ஜாதகர் மூலமாக பெற்றோர்கள் கஷ்டப்படுவாங்க. தனிய நாளில் ஒரு குழந்தை பிறந்து லக்னாதிபதிக்கு சஷ்டாஷ்டகமாக சூரியன் ப்ளஸ் சந்திரன் இருந்தாலும், அல்லது லக்னாதிபதிக்கு சஷ்டாஷ்டகமாக 4ஆம் அதிபதி ப்ளஸ் 9ஆம் அதிபதி இருந்தாலும் அந்த குழந்தை தன்னுடைய பெற்றோரை கடைசி காலம் வரை கூட இருந்து கவனிக்க மாட்டான். இருவரும் தனிய நாளில் பிறந்தால் அந்த ஜாதகத்தை இணைக்கக்கூடாது. கணவன் மனைவி பிரிந்து விடுவார்கள். இருவரும் தனிய நாளில் பிறந்தால் அந்த இருவரும் சேர்ந்து கூட்டு தொழிலும் செய்யக்கூடாது. தனிய நாளில் பிறந்த ஜாதகர் பூரட்டாடி நட்சத்திரமாக இருந்தால் ஜாதகரை நம்பி கடன் கொடுக்க கூடாது.
கடன் கொடுத்தால் ஒரு சிறு தொகை கூட வாங்கின கடன் திருப்பி செலுத்த மாட்டார். தனியனால் பஞ்சாங்கத்தில் ஒரு பாடம். ஓகே, குட். நெக்ஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனல்ல அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.